கலங்கிய நிலையில இருக்கக்கூடிய மனத அமைதிப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்னு புத்தர் சொல்லியிருக்காரு. ஒரு முறை புத்தர் தன்னோட சீடர்களோட பயணப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவங்க போற வழியில ஒரு ஏரிய பார்த்தாங்க. ஏரி பக்கத்துல ஒரு பெரிய ஆலமரமும் இருந்துச்சு. அந்த ஆலமரத்துக்கு அடியில கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம்னு எல்லாருமே அங்க தங்குனாங்க. இப்போ புத்தர் தன்னோட சீடர்கள்ல ஒருத்தர அனுப்பி ஏரியில இருந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டுட்டு வர சொன்னாரு. அந்த சீடரும் தங்கள்கிட்ட இருந்த ஒரு பானையை எடுத்துக்கிட்டு நீர்நிலையை நோக்கி நடந்தாரு. அந்த நேரத்துல மாட்டு வண்டிக்காரர் ஒருத்தர் ஏரிக்குள்ள இறங்கி ஏரிய கடந்து போனாரு. இப்போ ஏரி நீர் கலங்கிடுச்சு. அதோட ஏரியோட கீழ்ப்பகுதியில இருந்த சேரும் சகதியும் மேல வந்து அந்த நீரை ரொம்ப அசுத்தப்படுத்தி பார்க்கறதுக்கே உபயோகம் இல்லாதது போல ஒரு காட்சியை ஏற்படுத்திருச்சு. இந்த கலங்கிய நீரை எப்படி குடிக்க முடியும்? அதுவும் இல்லாம இந்த கலங்கிய நீரை நம்மளோட குருவுக்கு எப்படி கொண்டு போய் குடுக்கறதுன்னு சீடர் நினைச்சிட்டு தண்ணியே இல்லாம திரும்பிட்டாரு. அதோட தன்னோட குரு கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னாரு. 1 மணி நேரம் ஆச்சு. புத்தர் தன்னோட சீடரை மறுபடியும் கூப்பிட்டு அந்த ஏரி